இன்றைக்கி நாம் துளி கூட எண்ணெய் சேர்க்காம ரம்ஜான் ஸ்பெஷலாக பாரம்பரியமான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கும், வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு 300 கிராம் கருப்பட்டியை நல்லா பொடியாக இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த கருப்பட்டி அடிப்பிடிக்காமல் அழகாக கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா எரிகி இருக்கும். இப்போ ஒரு வாட்டி இதை லைட்டாக எடுத்து விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பசும்பால் சேர்த்துக்கக்கூடாது, தேங்காய் பால் தான் சேர்த்துக்கணும். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 6 நாட்டுக்கோழி முட்டையை அடித்து ஊற்றி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போது ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை பிளெண்டர், பீட்டர், மிக்ஸி யூஸ் பண்ணி கலந்துக்கக்கூடாது. இது போல் விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு தான் நல்லா கலந்துக்கணும். நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சிருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இது மேலே ஒரு அரிப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் கருப்பட்டி, அதை அரிச்சு சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் சேர்த்துக்கணும். மொத்தத்தையும் அரிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ரெண்டும் அழகாக ஒன்று சேர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு கேக் ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு உள்ளே ஒரு பட்டர் ஷீட்டும் வச்சுடுங்க. பட்டர் ஷீட் வந்து சேஃப்டிக்கு தான். பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத மறுபடியும் அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் வந்து அசடி இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இதை நாம் திரும்ப திரும்ப ஜலிச்சு எடுத்துக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அசடு இருக்குது. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு விரிஞ்ச பெரிய கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயை உள்ளே வச்சுடுங்க. இப்போ இந்த ட்ரேயை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கடாயை மூடிக்கோங்க. இந்த மாதிரி 2 தட்டு போட்டு மூடிக்கணும். மேலே ஒரு வெயிட் கல்லையும் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு லைட்டாக கத்தியால் குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இறங்கணும். கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஓரங்களை லைட்டாக இந்த கத்தியால் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டில் கமத்திடுங்க. பட்டர் ஷீட் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட்டர் ஷீட் வைக்கலைன்னா ட்ரேயை லைட்டாக தட்டி கொடுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இனி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். கத்தியால் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள். நல்ல ஜெல்லி மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக இந்த வட்டலப்பத்தை இந்த ரம்ஜானுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வட்டலப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.